வணக்கம் மகளே வந்தாச்சு நான் தான் உங்க அசோக் கேஸ். இன்னைக்கு என்ன மூவி ரிவ்யூவோட வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. அவருடைய பயோகிராஃபிய தான் வந்து படமா எடுத்திருக்காங்க. டைரக்டர் அரவிந்த் ராஜா ஊமை விழிகள் போன்ற படங்கள்லாம் பிளாக் பஸ்டர் குடுத்த படங்கள்லாம் வந்து நீண்ட நெடிய வருடங்களுக்கு அப்புறமா வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு வந்து டைரக்டரா வந்து ஆ திரும்ப வந்து ரீஎன்ட்ரி குடுத்திருக்காரு. இந்த தேசிய தலைவர் அந்த படத்தின் மூலியமா. ஜே.எம். பஷீர் அவரு தான் வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவா வந்து இதுல வேடமிட்டுருக்காங்க. அண்ட் தென் வந்து நெறைய கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து இதுல பண்ணியிருக்காங்க. ராதா ரவி சார் ஆகட்டும், பாரதி ராஜா சார் ஆகட்டும், இந்த மாரி வந்து நெறைய பேர் வந்து இந்த லிஸ்ட்ல வந்து வந்து படத்துல வந்து நடிக்க வச்சிருக்காங்க. ஓகே. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன அப்டின்னா, நான் வந்து ஸ்டார்ட்டிங்லயே சொன்ன மாரி, பசும்பொன் அவங்களுடைய அ பயோகிராஃபில வந்து ஒரு எந்தெந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மெயினா இருக்குதோ, அவரு எப்டி எப்டிலாம் வந்து இருந்தாரு அப்டிங்கிறத ஃபுல் ஃபிளெட்ஜ்டா இல்லாம, அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான சில சம்பவங்கள மட்டும் எடுத்து, அவர் எப்டி வாழ்ந்தாரு அப்டின்றத கனெக்ட் பண்ணி இந்த படம் வந்து அரவிந்த் ராஜா அவங்க வந்து குடுத்துருக்காங்க. அ ஓகே. ஏன்னா ஒரு பயோகிராஃபி அப்படிங்கும்போது, நெறைய ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. நெறைய ஏன்னா புனையப்பட்டு எந்த விஷயங்களையும் வந்து சொல்ல முடியாம, சொல்லக்கூடாது. அந்த மாரி வந்து இந்த படத்துல வந்து எந்த விஷயங்களும் வந்து அவங்க வந்து புனையப்படல அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் என் கூட வந்து பார்த்த எல்லாருமே வந்து, ஆமாப்பா இது எல்லாமே ஓகே எல்லாமே கரெக்ட்டா தான் எடுத்திருக்காங்க. வந்த ரிவ்யூஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே கரெக்ட்டா தான் வந்து குடுத்த வரைக்கும் வந்து உண்மையா தான் வந்து குடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசும்பொன் ஐயா அவரும் தென் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவங்களும் வந்து எப்படி வந்து ஒண்ணா வந்து பயணிச்சாங்க. அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த உறவு என்ன மாதிரியான உறவு? ஸோ அவங்க எப்படி வந்து சுதந்திரத்துக்காக வந்து எப்படி வந்து அவங்க 2 பேரும் இணைஞ்சு வந்து போராடுனாங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த உறவு என்ன அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா வந்து காமிச்சிருந்தாங்க. ரொம்ப வந்து சூப்பராவும் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் தென் வந்து இவரு வந்து அ ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற வந்து கட்சியில இருந்ததாகவும், வந்து அதுக்கு அகைன்ஸ்டா வந்து காங்கிரஸ் இருந்தது அப்படிங்கிறதாகவும் வந்து ரொம்ப வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நெறைய விஷயங்கள் வந்து இவரு அவருடைய வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ, அதுல வந்து மெயினான ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ, அது எல்லாமே வந்து ரொம்ப வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் வந்து இந்த படத்த வந்து நான் வந்து பெர்சனலா வந்து பார்க்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசும்பொன் ஐயா அப்படின்ன உடனே வந்து இவரு வந்து சாதிய தலைவராப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து இல்லவே இல்ல. எல்லா சாதியினரும் வந்து பசும்பொன் ஐயா வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு சாதிய தலைவராவே வந்து இதுவரைக்குமே வந்து யாருமே வந்து பார்த்ததில்ல. ஒரு சிலர் மட்டும் தான் வந்து அவர் எங்க சாதி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, அவர் வந்து எல்லா சாதியினருக்கும் வந்து ஆ ஒரு பொதுவான ஆளா தான் வந்து இதுவரைக்கும் வந்து இருந்திருக்காரு. ஸோ அத வந்து ரொம்ப அழகா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நேத்து வந்து தேவர் ஜெயந்தி. ஸோ இந்த நாள்ல வந்து அவருடைய படத்த வந்து குடுத்துருக்கிறதுல ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அண்ட் தென் வந்து இந்த படம் வந்து நெறைய பிரச்சனைகள வந்து ஃபேஸ் பண்ணி நேத்து வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேல வந்து இந்த படம் வந்து இதோ வந்துரும், இப்போ வந்துரும், இது முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, ஸோ நேத்து வந்து அது ரிலீஸ் ஆயிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகே. இந்த படத்துல வந்து என்னென்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜே.எம். பஷீர் அவருடைய உருவமா வந்து இந்த படத்துல வந்து இருந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். அவரு ஒரு சில இடத்துல வந்து பேசுற ஸ்டைல் ஆகட்டும், அவரு நடந்து வரதாகட்டும், நம்ம அவர ஃபோட்டோவுல பார்க்கறதுக்கும், இங்க பஷீர வந்து இந்த படத்துல வந்து பார்க்கறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸா வந்து எதுவுமே வந்து தெரியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ரொம்ப அழகா வந்து அந்த மேக்கப்ல வந்து அந்த ரொம்ப எந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா காட்ட முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா காமிச்சிருக்காங்க. ஒரு சில இடத்துல அவரு பேசுற எல்லாமே வந்து, "ஒரு வேளை இவரு இப்படிதான் நார்மலா தான் பேசுவாரா?" அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. ஒரு சில இடங்கள்ல மேடையில பேசும்போது கூட வந்து, பஷீர் அவர்களுடைய ஆக்டிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு அந்த டயலாக்கும், அந்த சொல்லக்கூடிய அந்த டெலிவரி ஆகுற அந்த வாய்ஸும் வந்து ரொம்ப வைல்டா இருக்கு. பட் ஆனா அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கும் அது அந்த டயலாக்குக்கும், அந்த ஃபேஸ் ரியாக்ஷனுக்கும் ரொம்ப சூட் ஆகாத மாரி வந்து நெறைய இடத்துல வந்து படத்துல வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து உண்மை. இத வந்து நம்ம வந்து சொல்லியே ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவர் ரொம்ப பணிவா இருக்கிற மாரியே வந்து காமிச்சிருக்காங்க. அவரு அப்படிதான் ஏன்னா எப்படி இருப்பாருன்றது நமக்கு வந்து தெரியாதுங்க இல்லையா? ஸோ அதனால ஒரு சில விஷயங்கள்ல மக்கள் கூட வந்து பேசும்போது, ஒரு குழந்தைகிட்ட பேசும்போதோ சரி, அ ஒரு ஒரு சில பெரிய அதிகாரிகிட்ட பேசும்போதோ, கொஞ்சம் வந்து பன்மையா வந்து ரொம்ப பொறுமையா வந்து பேசுறாரு. அது எல்லாமே ஓகே. ஒரு மேடையில வந்து எல்லார் மக்கள்கிட்டயும் உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த ஃபோர்ஸா பேசக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டயலாக் அந்த வாய்ஸ் நம்ம கேட்கும்போதும்,
டயலாக் வைஸும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து குடுத்துருக்காங்க. பட் ஆனா அது எல்லாமே வந்து அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ல தெரியல. ஸோ அந்த ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிருச்சோ, அத வந்து டைரக்டர் வந்து சரியா பார்க்கல அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்தா இருக்கு. அண்ட் தென் வந்து நெறைய ஒரு படமா பார்க்கும்போது நெறைய அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸா இருக்கும் இல்லையா? என்னதான் வந்து ஒரு பயோகிராஃபி அப்படின்னாலே வந்து கொஞ்சம் வந்து அங்கங்க லேக் அடிக்கும். ஏன்னா வந்து உண்மைய வந்து சொல்றம்போது, அத வந்து நம்ம வந்து எந்த ஒரு என்டர்டெயின்மென்ட்காகவும், எந்த ஒரு கமர்ஷியலும் வந்து கலக்காததுனால, ஒரு சில இடத்துல அந்த தோய்வுகள் வந்து அங்கங்க வந்து படத்துல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் தென் வந்து ராதா ரவி சார் இதுல வந்து ஒரு அட்வொகேட்டா வந்திருக்காரு. பாரதி ராஜா சார் ஒரு ஜட்ஜா வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகா அவங்கவங்களுடைய இடத்துலலாம் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலா ஹிட் ஆனது வந்து இந்த ஆக்டிங் வைஸ் தான். அண்ட் தென் வந்து சுபாஷ் சந்திர போஸா வந்து ஒருத்தர் ஒரு ஆக்டர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேக்கப் வைஸா இருக்கட்டும், அந்த பேசுற அந்த தொனியாகட்டும், அது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா போல்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த நான் சொன்ன மாரி அந்த டயலாக்ஸுக்கும், அந்த ரியாக்ஷன்ஸ்க்கும் வந்து கொஞ்சம் இடத்துல சிங்க் ஆகாம இருந்தத வந்து நானுமே வந்து பெர்சனலா வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் தென் வந்து டைரக்டர் அரவிந்த் ராஜா சார். இது மாரி ஒரு பெரிய தலைவர்களோட ஒரு பயோகிராஃபி எடுக்கும்போது நெறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சின்னதா இப்படி மாத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய பூமா கூட மாறிடும். ஸோ அந்த வகையில வந்து அந்த மாரி எந்தவித பிரச்சனையும் இல்லாம, அ என்ன உண்மையோ, என்ன ரெக்கார்ட்ஸ்ல இருக்கோ, ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் ப்ராப்பரா வந்து குடுத்துருக்காரு அப்படின்னு வந்து நான் நம்புறேன். ஏன்னா வந்து இன்னும் அவர பத்தி நம்ம ப்ராப்பரா வந்து இன்னும் பெருசா வந்து தெரிஞ்சுக்காத அளவுக்கு, சொன்ன வரைக்குமே வந்து அவங்களோட இருந்தவங்களா இருக்கட்டும், அவர பத்தி பசுமன் ஐயாவ பத்தி தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்க சொன்னவங்க வரைக்குமே வந்து எல்லாமே கரெக்ட் தான்ப்பா. இவங்க எதுவுமே வந்து தப்பாலாம் வந்து அவர் வந்து சொல்லல. அவர் எப்படி இருந்தாலும் மக்கள் கிட்ட அத வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்து காட்சி வடிவமா வந்து படத்துல வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபைனலா வந்து அ இசை சொல்லவே வேணாம். இளையராஜா சார் அப்படின்னு வந்து நெறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனா நான் ஃபீல் பண்ணது இது வந்து ஆக்சுவல் இளையராஜாவோட சாங் வந்து கிடையாது. அவரு வந்து ஒரு பாட்டு பாடிட்டா படம் ஹிட் ஆயிடும். பாட்டு வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ரூமரா வந்து நான் வந்து பெர்சனலா வந்து ஃபீல் பண்ற ஒருத்தன். ஸோ அதே மாரி தான் இந்த படத்துல வந்து அந்த தேவரையா அந்த ஸ்டார்ட்டிங் சாங் வந்து ரொம்ப அழகா இருக்குது. அது எனக்குமே வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. ஓகே. அத தாண்டி இருக்கக்கூடிய அந்த பாடல்கள்லாம் வந்து ஒரு பாடல் வந்து இளையராஜா சாரே வந்து பாடியிருக்காரு. அதுவாகட்டும், அந்த கடைசியில அவரு இறந்த பிறகு வந்த அந்த பாட்டாகட்டும், வந்து நடுவுல வரக்கூடிய அந்த மியூசிக்ஸ் ஆகட்டும், எனக்கு பெருசா வந்து படத்தினுடைய வந்து ஒட்டல அப்படின்னு தான் வந்து நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் ஓல்ட் பீரியட்ல போட வேண்டிய மியூசிக்கு. ஸோ அந்த மாரி வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனா வந்து சிங்க் ஆகல. இதே மாரியான ஒரு ஓல்டு மூவி தான் வந்து நம்ம விடுதலை. அதுல வந்து நம்ம மியூசிக்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அண்ட் தென் வந்து இந்த படமும் வந்து ஒரு 50, 60, 70 அந்த மாரியான அந்த வருடங்கள்ல வரக்கூடிய ஒரு படங்கள் தான். ஸோ 2த்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இதுவுமே கொஞ்சம் ஒரு ஓல்டரான மூவி தான். இதுவும் வந்து ஓல்டரான பட் ஆனா அது 2த்துக்குமே வந்து அந்த அ மியூசிக் டிஃபரன்ஸ் இருக்குதே. ஸோ ஒரு வேள வந்து டைரக்டர் வந்து சரியா வந்து மியூசிக்க வாங்கலையோ! அப்டிங்கிற மாரியான ஃபீல்லாம் வந்து இருக்கு. நெறைய பேர் சொன்னாங்க, "இளையராஜா சார் சொல்லவே வேணாம். ரொம்ப சூப்பரா இருக்கு." அப்டிலாம் கிடையாது. இந்த படத்துல வந்து அவருடைய அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் ஒரு லெவல் வந்து கம்மியா இருக்கு அப்டின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணி போற அளவுக்கு எல்லா இடத்துலயும் எல்லா மியூசிக்கும் வந்து உட்காரல அப்டிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கணும்னு நெனைக்கிறேன். மத்தபடி இந்த படம் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய படம். இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் வந்து அ அவர பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, இந்த படத்துல வந்து ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து இந்த இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு படம். எல்லாரும் ஃபேமிலியா போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் வந்து தேசிய தலைவர் இருக்கு. ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல வந்து சந்திக்கிறேன். டாடா! பாய்.